கிரீக் நாட்டை சேர்ந்த நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆய்வாளர் சாக்ரட்டிஸ். இவர் வாழ்ந்த காலம் 469 இருந்து 399, அதாவது கிறிஸ்து பிறப்புக்கு முன்னாடி. இவரோட ஆய்வுல இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம உடலை சுத்தி ஒரு வைப்ரேஷன் இருக்கிறதாகவும் அது ஒரு ஒளி வடிவத்துல, அதாவது லைட் எனர்ஜியா இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. நம்பர் 2, அதே காலகட்டத்துல, அதாவது பிசி 460 இருந்து 370 வாழ்ந்த ஆய்வாளர் பிலாசபர் ஹிப்போக்ரட்டிஸ். இவர் எந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறாருன்னா, நம்ம உடலை சுத்தி இருக்கிற எனர்ஜி ஃபீல்டு மூலமா நம்ம உடல் தன்னைத்தானே குணப்படுத்திக்கும்னு சொல்றாரு. நம்பர் 3, ரோமன் நாட்டை சேர்ந்த கேலன். இவர் ஒரு ஆய்வாளர் மற்றும் மருத்துவர். இவர் வாழ்ந்த காலம் பிசி 216 இருந்து 129 வரைக்கும். இவரோட ஆய்வுல இவர் குறிப்பிட்டிருக்கிறது, நியூமா அப்படிங்கிற ஒலி வடிவில் இருக்கிற ஒரு உயிர் சக்தி நம்ம இதயத்தோட வழியா உள்ள நுழைஞ்சு நம்ம உடல் முழுக்க பரவக்கூடியதுன்னு சொல்லியிருக்காரு. இவர் சொன்ன இந்த விஷயம் தான் இப்ப இருக்கிற மாடர்ன் சயின்ஸ்ல பயோஃபீல்டு ரிசர்ச்சுக்கு ஒரு முன்னோடியா இருந்ததுன்னு ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. ஏடி 980 இருந்து 1037, அதாவது கிறிஸ்து பிறப்புக்கு பின் காலகட்டத்தில் வாழ்ந்த பெர்சியா நாட்டை சேர்ந்த மருத்துவர் மற்றும் பிலாசபர் அவிசென்னா. இவரோட ஆய்வுகள்ல இவர் சொல்லியிருக்கிறது, ஆன்மாக்கும் நம்ம உடலுக்கும் இடையில ஒரு சக்தி இருக்கிறதாவும் அந்த கண்ணுக்கு தெரியாத சக்தினால நம்ம உடல்ல பாதிப்பு ஏற்படணும், ஒரு ஸ்ட்ராங்கான சிந்தனை அலைகள் ஆர் வைப்ரேஷன் ஒரு மனித உறுப்புகளோட ஆரோக்கியத்தையே மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்ததுன்னு சொல்றாரு. நம்பர் 5, 1574 இருந்து 1637 காலகட்டத்தில் வாழ்ந்த இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ரோபர்ட் ஃபிளட்ங்கிற மருத்துவர் மற்றும் ஆய்வாளர் ரினைசன்ஸ் யூரோப்ல அவரோட கருத்துக்களை முன் வச்சிருக்காரு. அதுல அவர் மனித உடலையும் இந்த பிரபஞ்சத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு சக்தி இடையில இருக்கு, அது ஒரு ஒளி வடிவத்துல இருக்குங்கிறத ஒரு வரைபடமாவே வரைஞ்சு காமிச்சாரு. அந்த காலகட்டத்துல இது ஒரு அமானுஷ்யமாவே எல்லாராலையும் பார்க்கப்பட்டது. இது இதோட நிக்கல.